நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தூங்கு. அப்பா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா? கேளு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீங்க புது கேஸை பத்தி பேசிட்டு இருந்தீங்கல்ல, அதுக்கு லாயரை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா? இல்லடா. ஏன்? ஐ லவ் யூ அப்பா. ஐ லவ் யூ டூ. தூங்கு. எனக்கு என் அப்பா தான் சூப்பர் ஹீரோ. எங்க அப்பா ரொம்ப பாசமானவர், ரொம்ப அறிவாளியும் கூட. எங்க அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பா ரொம்ப திறமையான வக்கீல். வக்கீல் தொழிலில் அவருக்கு ஈடா யாருமே இல்லை. அவர் எந்த கேஸில் வாதாடினாலும் கண்டிப்பா ஜெயிப்பாரு. இந்த ஊர்ல அவருக்கு ஈடா யாருமே இல்லை. அதனால தான் எங்கள் அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு எங்கள் அப்பா மேலே எனக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்கு. ஒரு நாளைக்கு அவர் நினைச்சதை சாதிச்சு காட்டுவார். இந்த நாட்டிலேயே பெரிய கேஸ் எடுத்து கண்டிப்பா அந்த கேஸ்ல ஜெயிச்சு காட்டுவாரு. நான் அந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். எங்க அப்பாவுடைய புகழ இந்த நாட்டில் இருக்கிற எல்லாரும் பெருமையா பேசணும். கஞ்சனா, என் பையன் என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கான். இத நான் எப்படி என்கிட்ட என்ன குறை இருக்குன்னு இன்னைக்கு தான் நான் உணர்ந்திருக்கிறேன். அப்படிலாம் பேசாதீங்க. கஞ்சனா, நான் எந்த முயற்சி எடுத்து என்னோட பையனை பெருமைப்படுத்த போறேன்னு எனக்கு தெரியல கஞ்சனா. இன்னைக்கு ஒரு நான் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தலை குனிஞ்சு நடந்ததுனால என் பையன் எவ்வளவு வருத்தப்படுறான்னு இன்னொரு தடவை நான் என் பையனை எனக்கு இன்னொரு விஷயமும் நல்லா தெரியும் கஞ்சனா. என்னால உனக்கும் இந்த வீட்டுல மரியாதை இல்லைங்கிறது. நான் சொல்றது நம்புங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எதுக்கும் லாய்க்கு இல்லாத கனவுனால எவ்வளவு அவமானங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்க. என்ன மன்னிச்சிருக்காஞ்சனா. எனக்கு ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படிலாம் பேசாதீங்க. நீங்க எங்களுக்கு எந்த குறையும் வைக்கலங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாம தைரியமா இருங்க. எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச குணம் என்ன தெரியுமா? நீங்க ஒரு நேர்மையான கண்ணியமான மனுஷன். இது போதும். இதை தவிர ஒரு பொண்ணுக்கு வேற என்னங்க வேணும்? வேற எதுவும் வேண்டாம்.
8 மணி ஆயிடுச்சு. எல்லாரும் சாப்பிடுங்க. அப்ப நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நம்மக்கிட்ட ஒரு புது கேஸ் வந்திருக்குல்ல, அந்த கேஸை வேற லாயர் யாருக்கிட்டையும் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன்னா, அந்த 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 கேஸை நானே வாதாடுறேன். சாப்பிடுறது தண்ணியாவது குடிச்சுக்கிறேன். இந்த வீட்ல இந்த மாதிரி ரூல்ஸ் போட்டவங்களை என்ன பண்றது? என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. இது கண்டிப்பா அந்த மாலத்தி பிசாசா தான் இருக்கும். வா வந்து புடி. தெரியும் பாரு, நான் டிஃபன் சாப்பிட ஏன் வரலன்னு மட்டும் கேட்காத, புரியுதா? இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு ரொம்ப பசிக்குது. கண்டிப்பா ஒரு ரூம்ல டிஃபன் இருக்கும். எங்க ஒளிச்சு வச்சிருக்க சொல்லு. என்ன அப்படி பாக்குற? சாப்பாடு தானே சாப்பிடுறேன். ஓ சொத்த ஒண்ணு முழங்கலையே. பாயிண்ட். ஒரு விஷயம் சொல்லு, எல்லாரும் டைனிங் டேபிள்ல இன்னைக்கு ரொம்ப நிம்மதியா சாப்பிட்டுட்டு இருப்பீங்களே, ஏன்னா நான் தான் அங்க வரலையே. நான் வந்தாதான் உங்களுக்குள்ள பிரச்சனை ஆயிடுமே. எல்லாரும் வயிறு நிறையா அமைதியா சந்தோஷமா சாப்பிட்டுருப்பீங்களே. ஆமா, இன்னைக்கு டைனிங் டேபிள்ல நீ மட்டும்தான் இல்ல, ஆனா உன் தாக்கம் மட்டும் இருந்தது. அது சுந்தர் சித்தப்பா ரூபத்துல வந்தது. அவரால டைனிங் டேபிள் இன்னைக்கு பெரிய வெடிகுண்டே வெடிச்சது. என்ன பைத்திய மாதிரி உளற? நான் என்ன பண்ண? உனக்கு மரக்கண்டிடுச்சுனா போய் ட்ரீட்மெண்ட் பாத்துக்கோ, என்ன குறை சொல்லாத. வாவ், என்னமா நடிக்கிற? எதுவுமே தெரியாத மாதிரி என்ன பாவலா காட்டுற? நீதானே சித்தப்பாவை உசுப்பேத்தி விட்ட, அவரை தூண்டி விட்ட. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்காதன்னு. அதனால என்னாச்சு தெரியுமா? தாத்தா முன்னாடி சித்தப்பா மூச்சு விடவே பயப்படுவாரு. ஆனா இன்னைக்கு அவர் முன்னாடியே கேஸ் எடுத்து வாதாட போறேன்னு சொல்றாரு. ஓவர் நைட்ல இவ்ளோ மாற்றமா? வாவ். அவர் தைரியமா இவ்வளவு துணிச்சலா பேசுவார்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் தான் அவரை தூண்டி விட்டேன்னு நினைக்கிறியா விஸ்வா? விஸ்வா, நானா எதுவுமே சொல்லல. இது அவருக்கு வந்த கான்ஃபிடன்ஸ், அவரே தான் சொல்லிருப்பாரு. நீ தேவையில்லாம ஏன் மேல பழிய போடாத. இந்த வீட்ல யாரையாவது கொசு கடிச்சா கூட அதை நான் தான் கடிக்கிறதுக்கு தூண்டி விட்டேன்னு ஏன் மேல வந்து பழிய போடுவீங்க. நீ வா, முதல்ல சுந்தர் அங்கிள் கிட்ட போலாம். உண்மை என்ன நான் நிரூபிக்கிறேன். வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அங்கிள்,
விஸ்வா என்ன சொல்றேன் தெரியுமா? உங்களை இந்த கேஸ வாதாட சொல்லி நான் தான் தூண்டி விட்டேனா? நீங்க சொல்லுங்க, நானா உங்களை தூண்டி விட்டேன்? ப்ளீஸ் நீங்களே இவன் டவுட்டை கிளியர் பண்ணிடுங்க. நான் இதுல இன்வால்வ் ஆகல. இந்த கேஸ நான் உங்களை எடுக்க சொல்லலன்னு அவன்கிட்ட சொல்லி புரிய வைங்க. ஆமா விஸ்வா. சுந்தர், நான் இப்ப என்ன பேச வந்திருக்க தெரியுமா? வக்கீல் படிப்பு படிச்சதும் யாராலையும் வக்கீல் ஆயிட முடியாது. கேஸ ஜெயிக்கிறதுக்கு தைரியமும் சாதுரியமும் வேணும். ஆனா இது வரைக்கும் உன் வாழ்க்கையில நீ எல்லாத்தையும் தோத்துக்கிட்டு தான் வர. அப்புறம் எப்படி உன்னால இந்த கேஸ ஜெயிக்க முடியும்? என்னோட பேரும் கெட்டு போயிடும், இந்த குடும்பத்தோட கௌரவமும் கெட்டு போயிடும். அப்பா, நம்ம குடும்ப கௌரவத்தை கண்டிப்பா காப்பாத்துவோம்ப்பா. என்ன நம்புங்கப்பா, ப்ளீஸ். என்ன இந்த கேஸை வாதாட விடுங்க. ஒரு வார்த்தை கூட உன்னோட வாயால சரியா பேச முடியாது. உன்னோட இந்த திக்குவாயை வச்சுக்கிட்டு எப்படி கோர்ட்ல கேஸ வாதாட முடியும்? பாக்குறவங்க எல்லாம் சிரிப்பாங்க. ஏன் நம்ம குடும்ப மானத்தை 4 பேர் முன்னாடி சந்தி சிரிக்க வைக்க முயற்சி பண்ற? உன் முடிவை உடனே மாத்திக்க சுந்தர். அப்பா, உங்க பையன் மேல இந்த ஒரு தடவை நம்பிக்கை வைங்கப்பா. நான் 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 கண்டிப்பா ஜெயிக்க முயற்சி பண்றேன்ப்பா. நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா என் மேல எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குப்பா. நான் 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 கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுறேன். உன்னோட பிரச்சனை என்ன தெரியுமா சுந்தர்? நீ உன்னோட பிடிவாதத்தை நம்பிக்கை நினைச்சுக்கிட்டு இருக்க. உன்னோட தவறான எண்ணம் எப்ப புரியும் தெரியுமா? கேஸ தோத்துட்டு 4 பேர் முன்னாடி அவமானப்பட்டு திரும்பும் போது. அப்ப உனக்கு ஆறுதல் சொல்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. உன்னை தூண்டி விட்டவங்கனாலையும் உனக்கு வந்த அவமானத்தை போக்க முடியாது. இல்லப்பா, மாலதி சொன்னதுனால நான் இந்த முடிவு எடுக்கல. இது முழுக்க முழுக்க என் சொந்த முடிவு. என் மனைவியவும் என் பையனையும் பெருமைப்படுத்துறதுக்காக, அவங்க சந்தோஷத்துக்காக அவங்க பெருமைப்படுற மாதிரி நான் எதுவுமே செய்யல. இப்பதான் அதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை பயன்படுத்த விடுங்க. இந்த கேஸ்ல நான் ஜெயிச்சேன்னா அவங்க தலை நிமிர்ந்து நடப்பாங்க. அப்பா ப்ளீஸ்ப்பா, எனக்கு இந்த வாய்ப்பை கொடுங்க. தயவு செஞ்சு மறுத்துறாதீங்க ப்ளீஸ்.
சித்தப்பா சரியா தான் சொல்றாரு. உங்க ஆசீர்வாதம் மட்டும் இருந்தா நிச்சயமா சித்தப்பா இந்த கேஸ்ல ஜெயிச்சிருவாரு. ஒரு தோத்து போனவனால தான் இன்னொரு தோத்து போறவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேச முடியும். நீங்க சொல்றதும் சரிதான். ஏன்னா தோல்வியோட வலியை அவனால தான் புரிஞ்சுக்க முடியும். எது எப்படி இருந்தாலும் மற்றவங்களை குறை சொல்லியே ஓரம் கட்டுறவங்களை விட தோத்து போறவங்க எவ்வளவோ மேல். பெரியவங்க கொடுக்கிற அறிவுரையை மதிக்காம உதாசீனப்படுத்தினா கண்டிப்பா தோல்வியை தான் சந்திப்பீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீயும் இவன மாதிரி தான் நடந்துகிட்ட. கடைசியில என்ன நடந்ததுன்னு உனக்கே தெரியும்ல. ஒழுக்கம்தான் வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஒரே வழி. உங்க எண்ணம் தப்புன்னு உங்க எல்லாருக்கும் கூடி சீக்கிரம் தெரிய வரும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்? உங்களோட இஷ்டங்க. ஒருவேளை உங்களுக்கு வெளியே போய் டின்னர் சாப்பிட பிடிக்கலன்னா நம்ம ரூம்க்கே வர வச்சிடலாம். நான் என்ன யோசிக்கிறேன்னா, டின்னரோட சேர்த்து கொஞ்சம் என்ஜாய் மட்டும் இருந்தால் நல்லாயிருக்கும். கோவா நைட்ல போகலாமா? நீங்க சொல்றத பார்த்தா டிஸ்கோக்கா? ஆமாம், டிஸ்கோக்கோ இல்லைன்னா ஒரு பப்புக்கோ போகலாம். வினய், நான் எப்பவும் டிஸ்கோக்கெல்லாம் போனதில்லை. அதோட நான் பப்புக்கும் போனதில்லை. இந்த விஷயம்லாம் பாட்டிக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் நீ நினைக்கிற மாதிரி அங்கே ட்ரிங்க்ஸ் மட்டும் இருக்காது. நாம குடிக்கிறதுக்கு அங்கே சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கூட இருக்கு. கோவா வரைக்கும் வந்துட்டு நைட்டில் போகலன்னா எப்படி? நீ அதை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். சரிங்க, ஆனால் நான் ஜீன்ஸ்லாம் போட்டுக்க மாட்டேன். உனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதையே போட்டுக்கோ, சரியா? சரி, நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஷாலினி இன்னைக்கு வரைக்கும் சுந்தர் என் பேச்ச மீறினதே இல்ல. இந்த தடவை ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறான். நான் எப்படி அந்த கேஸ ஜெயிச்சிடுவேன்னு துணிச்சலா பேசுறான். இதுக்கெல்லாம் காரணம் மாலதி தான்ப்பா. சுந்தர் இப்படி பேசுறானா அதுக்கு மாலத்தியோட தூண்டுதல் தான் காரணம். சுந்தர் என்னைக்காவது உங்க பேச்ச கேட்காம இருந்திருக்கானா? அப்படி நடந்துக்கவே மாட்டா. மாலதி தான் உங்களுக்கு எதிராக தூண்டி விடுறா. ஆமா, இந்த கேஸ்ல அவதான் சுந்தருக்காக சிபாரிசு பண்ணான்.
இந்த பொண்ணால நம்ம வீட்டுல விரிசல் வந்துருமோன்னு பயமா இருக்குமா? அவன் நினைச்சா மட்டும் நடந்துருமாப்பா? அவளால இந்த வீட்டுக்கு எந்த கெடுதலும் வராத. இந்த வீட்டு நிம்மதி அவளால கெட்டு போக நான் விட மாட்டேன்.